அதாவதுங்க, நம்ம மேல யாராவது கோவப்பட்டாங்கன்னா, நாம என்ன செய்வோம்? ஐயோ! நம்ம மேல கோவப்பட்டாங்களேன்ட்டு நம்மளுக்கும் கோவம் வரும் இல்லைங்களா? யாராவது நம்ம மேல நம்மள யாராவது ஹர்ட் பண்ணாங்கன்னா, என்ன நம்மள இப்படி ஹர்ட் பண்ணிட்டாங்களேன்னு நம்ம வருத்தப்படுவோம் இல்லைங்களா? இதுதான் மனித இயல்பு. ஆனா, கொஞ்சம் தள்ளி நின்னு பாருங்களேன். நாம மேல யாராவது கோவப்பட்டாங்கன்னா, அது நாம மேல உள்ள கோவம் அவங்களுக்கும் இல்ல. நாம அத பத்தி கவலைப்படவும் தேவையில்ல. ஏன்னா, அவங்க எதுலயோ ஒண்ணுல கோவமாகி, அந்த கோவத்த நம்ம மேல காட்டுறாங்க. அத மாரி நம்மள ஹர்ட் பண்றவங்க, அவங்க எங்கேயோ ஹர்ட் ஆயி வந்து, அந்த ஹர்ட்ட நம்ம மேல காட்டுறாங்க. அப்படிதான். அப்படி நின்னு நீங்க தூரமா நின்னு பார்த்தீங்கன்னா, மற்றவங்களுடைய கோவமோ, நம்மள அவங்க ஹர்ட் பண்றதோ நம்மள பாதிக்காது. இது நம்மள இல்ல. அவங்க கோவமா இருக்கிறாங்க, அவங்க ஹர்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு அவங்க மேல நீங்க பார்த்தீங்கன்னா, அவங்க மேல பாவம் அப்படின்னு இறக்கப்பட்டுட்டு நீங்க பாட்டுலே போயிட்டே இருக்கலாம். இதுதாங்க உண்மை. ஆனா, இப்படி பார்க்குறதுக்கு கொஞ்சம் மனசும் வேணும், கொஞ்சம் நாளும் ஆகும். இத நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, யாராவது கோவப்பட்டாலோ, யாராவது நம்ம ஹர்ட் பண்ணாலோ, நாமள எடுத்துக்க மாட்டோம். யாரு செய்றாங்களோ அவங்க ப்ராப்ளம் அப்படின்னு அந்த நோக்குல பார்க்க ஆரம்பிச்சுடுவோங்க. இதுதாங்க உண்மை. நன்றி.